நண்பர்கள் அனைவருக்கும் காலை மாலை மதிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் நண்பன் அருண். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் ஒரு சீரீஸாக ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதோட பிளேலிஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க போகிறேன். இந்த சீரீஸோட முதல் வீடியோ இதாக இருக்க போகுது. இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு டு சிங்கப்பூர் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சீரீஸில் நம்ம அடுத்தடுத்து நிறையா வீடியோஸ் போட போகிறோம். இப்போ ஒருத்தவங்க புதுசாக சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, சிங்கப்பூரில் என்னென்ன டைப் ஆஃப் விசாஸ் இருக்குது, என்னென்ன விசாக்கு எவ்வளோ சர்வீஸ் சார்ஜ் ஆகும், எவ்வளோ செலவாகும், என்னென்ன பாஸில் எத்தனை மாதம் சிங்கப்பூரில் இருக்கலாம், அதுக்கப்புறமேட்டு வேலைக்காக யாராவது சிங்கப்பூர் போகலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு அங்கே எவ்வளோ சம்பளம், இப்போ என்னென்ன வேலைக்கு எவ்வளோ சம்பளம், என்னென்ன பாசஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையுமே டீட்டெயிலாக இந்த சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஏப்ரல் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதத்தில் அடுத்தடுத்து இது சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வரப்போகுது. யாராவது சிங்கப்பூர் போகிறதுக்காகவோ இல்லை சிங்கப்பூரில் போய் செட்டில் ஆகிறதுக்காகவோ இல்லை சிங்கப்பூருக்கு டூரிஸ்ட் விசாவில் போகலாம் அப்படிங்கிற மாதிரியோ இப்போ மே மந்த் வரப்போகுது. ஸோ அங்கே டூரிஸ்ட் விசாவில் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமான ஒரு விளக்கமாக இந்த வீடியோ இருக்க போது. ஸோ இந்த சீரீஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த சீரீஸோட அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இது மட்டும் கிடையாது, நம்ம சிங்கப்பூர் வேலை வாய்ப்பாக இருக்கட்டும் இல்லை மற்ற கண்ட்ரி வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், அங்கே என்னென்ன மாதிரிலாம் இந்த ஜாப்பை வச்சு ஃப்ராட்ஸ் எல்லாம் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக நம்ம ரெகுலராக வீடியோஸாக போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க, சிங்கப்பூரில் என்னென்ன டைப் ஆஃப் விசாஸ் இருக்குது, அந்த விசாஸுக்கெல்லாம் எவ்வளோ நாள் சிங்கப்பூரில் இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வரிசையில் டூரிஸ்ட் விசாவை தான் சொல்ல முடியும். நீங்கள் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா 5 விசா இருக்குது. ஸோ இந்த 5 விசா பார்த்தீங்க அப்படின்னா இந்த 5 விசாக்குள்ளார நிறையா இருக்குது. ஆனால் மெயினாக சொல்லணும் அப்படின்னா இந்த 5 விசா நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். இந்த 5 விசாவில் ஏதாவது ஒரு விசாவில் போகலாம். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசாவை சொல்லலாம். இந்த டூரிஸ்ட் விசா பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் நீங்கள் சிங்கப்பூரில் ஸ்டே பண்ணுறது 1 மாதம் ஸ்டே பண்ணலாம். அதுக்கு மேலே தேவைப்பட்டால் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் 1 மாதம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் 1 மாதத்துலேயே சிங்கப்பூரில் சுற்றி பார்த்துடலாம். அதுக்கு மேலே சுற்றி பார்க்குறதுக்கு வேறு எதுவும் இருக்காது. ஸோ நீங்கள் 1 மாதம் மட்டும் சிங்கப்பூரில் ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிங்கப்பூரை சுற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த டூரிஸ்ட் விசா அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த டூரிஸ்ட் விசா பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 to 3 days ஆகும். சிங்கப்பூரில் இருந்து உங்களுக்கு ஸ்பான்சர் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாகவே எடுத்துட முடியும். ஸ்பான்சர் இல்லை அப்படின்னா நம்ம இங்கே டூர் அண்ட் ட்ராவல்ஸு அதில் தான் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். டேரெக்டாக நீங்கள் சிங்கப்பூரில் ஸ்பான்சர் இருந்து எடுக்கிறீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கம்மி ப்ரைஸ் தான், $30-40 சிங்கப்பூர் டாலருக்குள்ளே தான் வரும். அதே இது இங்கே நீங்கள் ஏஜென்சி, ட்ராவல் ஏஜென்சிலாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாகவே சார்ஜ் பண்ணுவாங்க. இது ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா 2 to 3 days உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிரும். வேலிடிட்டி, அந்த டூரிஸ்ட் விசாவோட வேலிடிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 90 நாள் வரைக்கும் இருக்கும். ஆனால் நீங்கள் அங்கே என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமேட்டு 30 நாள் மட்டும்தான் இருக்க முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸ் விசா. நீங்கள் சிங்கப்பூருக்கு பிஸ்னஸ் சம்பந்தமாக ஏதாவது போகிறீங்க அப்படின்னாவோ இல்லை அங்கே போயிட்டு ஏதாவது புதுசாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலோ இல்லை அங்கே போயிட்டு நீங்கள் ஏதாவது ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னாவோ பிஸ்னஸ் விசாவோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். இதில் பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் விசாவோட வேலிடிட்டி 2 வருஷம் கிடைக்கும். நீங்கள் ஒரு டைம் சிங்கப்பூர் போனீங்க அப்படின்னா 30 நாள் வரைக்குமே உங்களால் ஸ்டே பண்ண முடியும். இது பிஸ்னஸ் விசாவில் இருக்க பெரிய ப்ளஸ்ஸாக சொல்லலாம். சிங்கப்பூர் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன் தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் பிஸ்னஸ் ஏதாவது புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா பிஸ்னஸ் விசாவை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா டிபெண்டிங் பாஸை சொல்லலாம். இதுவும் ஒரு பெஸ்ட்டான பாஸ் தான். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ யாராவது சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க கூட நீங்கள் போய் இருக்கிறதுக்கு இந்த டிபெண்டிங் பாஸ் யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் நார்மலாக டூரிஸ்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா அங்கே யாராவது ஒர்க் பண்ணால் கூட உங்கள் ரிலேட்டிவோ இல்லை உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை ஒய்ஃபோ ஒர்க் பண்ணால் கூட உங்களால் அங்கே 1 மாதம் மட்டும்தான் இருக்க முடியும். ஆனால் இந்த டிபெண்டிங் பாஸில் போகிறீங்க அப்படின்னா அவங்களோட பாஸ் எவ்வளோ நாள் வேலிடிட்டி இருக்கோ அது வரைக்குமே உங்களால் டிபெண்டிங் பாஸில் இருக்க முடியும். ஆனால் முன்னாடிலாம் டிபெண்டிங் பாஸில் போகிறவங்க அங்கே ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. டிபெண்டிங் பாஸில் போனீங்க அப்படின்னா அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. அவங்க கூட நீங்கள் ஸ்டே பண்ணலாமே ஒழிஞ்சு ஒர்க் பண்ண முடியாது. அவங்க கூட உங்களால் இருக்க முடியுமே ஒழிஞ்சு ஒர்க் பண்ண முடியாது. இதுதான் இந்த டிபெண்டிங் பாஸில் இருக்க பெனிஃபிட்ஸ். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பாஸ். சிங்கப்பூரில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரோட எஜுகேஷனை பற்றி நல்லாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். எஜுகேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் ஸ்டூடெண்ட் பாஸில் போகிறீங்க அப்படின்னா தாராளமாக சிங்கப்பூருக்கு போக முடியும். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏஜென்சிஸ்லாம் ஸ்டூடெண்ட் பாஸில் அனுப்புகிற மாதிரியெல்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் எந்த ஏஜென்சி மூலமாகவும் ஸ்டூடெண்ட் பாஸில் போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் போகணும்னு நினைக்கிற கோர்ஸோ நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிற கோர்ஸுக்கோ இல்லை நீங்கள் போகணும்னு நினைக்கிற காலேஜுக்கோ டேரெக்டாகவே நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பாஸில் நீங்கள் டேரெக்டாகவே சிங்கப்பூர் போயிட முடியும். அதை விட்டு நீங்கள் புரோக்கர் மூலமாலாம் போகிறீங்க அப்படின்னா இவங்க கமிஷன் வைக்கிறாங்க, அதிகமான அமௌண்ட்டை இங்கேயே வாங்குறாங்க. நீங்கள் உங்களால் பணம் அதிகமாக கட்ட முடியல அப்படின்னா இன்ஸ்டால்மெண்ட்டில் பே பண்ணுற மாதிரியான காலேஜஸ்லாம் சிங்கப்பூரில் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் விசாவில் போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாக காலேஜுக்கே மூவ் பண்ணி போகலாம். ஸ்டூடெண்ட் விசா அப்படிங்கிறது 1 year கோர்ஸ்லேருந்து 2 year 3 year கோர்ஸ் இந்த மாதிரி நிறைய டைப் ஆஃப் கோர்சஸ் இருக்குது. அதே மாதிரி
அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா ஓஜிடியும் உங்களால் பண்ண முடியும். இந்த மாதிரி பெஸ்ட்டான காலேஜ்லாம் சிங்கப்பூரில் இருக்குது. ஸோ அதை ஃபைன் பண்ணி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பாஸில் போகலாம். ஆனால் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் விளம்பரம் பண்ணுறது எப்படின்னா ஸ்டூடெண்ட் பாஸில் போயிட்டு மாதம் நீங்கள் 1 லட்சம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அது வந்து முற்றிலுமே தவறான விஷயம். அந்த மாதிரிலாம் போய் உங்களால் ஸ்டூடெண்ட் பாஸில் போய் சம்பாதிக்கவே முடியாது. ஸ்டூடெண்ட் பாஸில் நீங்கள் சிங்கப்பூர் போகிறீங்க அப்படின்னா படிக்கிறதுக்கு மட்டும்தான் போகணும். பார்ட் டைம் ஜாப்லாம் பார்க்க முடியாது. ஸ்காலர்ஷிப்பில் உங்களுக்கு வந்து சான்ஸ் கிடச்சிச்சு அப்படிங்கிற பட்சத்தில் பார்ட் டைம் ஜாப் பார்க்கலாம். அதுக்கு வந்து நிறைய லிமிட் இருக்குது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி தான் உங்களால் பார்க்க முடியும். நீங்கள் சம்பாதிக்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் விசாவில் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா தயவு செய்து போகாதீங்க. படிக்கிறதுக்காக மட்டும் நீங்கள் சிங்கப்பூருக்கு ஸ்டூடெண்ட் விசாவில் போகணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக போகலாம். ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். இதுக்கு முன்னாடி சொன்ன 4 பாஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு போய் உங்களால் கண்டிப்பாக வந்து எந்த வேலையும் பார்க்கக்கூடாது, பார்க்க முடியாது, பெருசாக உங்களால் சம்பாதிக்க முடியாது. இன்க்ளூடிங் பிஸ்னஸ் விசாவில் கூட நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடாது. பிஸ்னஸுக்காக மட்டும்தான் நீங்கள் போகணும். ஆனால் இனிமேல் சொல்ல போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா அதுக்குண்டான பாசஸ் சிங்கப்பூரில் என்னென்ன இருக்குது, அதுவும் மேஜரான பாசஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஒர்க் விசா அப்படிங்கிறது நிறையா டைப் ஆஃப் ஒர்க் விசா இருக்குது. அதாவது படித்தவங்களுக்கு, எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனுக்கு, புதுசாக வந்து சிங்கப்பூர் போகிறாங்க அப்படின்னாலோ, இல்லை நான் இந்தியாவிலே ஃப்ரெஷரு எதுவுமே எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னாலோ, இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. நல்லா படித்தவங்களுக்கான பாசஸ் தனியாக இருக்குது. எதுவுமே நான் படிக்கலை, என்னால் சிங்கப்பூர் போக முடியுமா அப்படிங்கிறவங்களுக்கான பாசஸ் இருக்குது. எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது அப்படிங்கிறவங்களுக்கான பாசஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறையா டைப் ஆஃப் பாசஸ் இருக்குது. அது என்னென்ன பாஸ் அப்படிங்கிற மாதிரி பார்த்துடலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டாப் லெவல்லேருந்து சொல்லிட்டு வரேன். இதில் என்னென்ன பாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ பாஸ் வந்து ஃபஸ்ட் லெவலில் இருக்குது. இ பாஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா படித்தவங்களாம் வந்து போகலாம், நல்ல ஹை சேலரி கிடைக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா எஸ் பாஸ் இருக்குது. எஸ் பாஸ்லையுமே ஓரளவுக்கு படித்தவங்களாக போகலாம், நல்ல சேலரியில் வந்து நல்ல ஜாப்பே கிடைக்கும். ஆனால் இந்த இ பாஸுக்கு எஸ் பாஸுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் தான் கேட்பாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்டிஎஸ் பர்மிட். என்டிஎஸ் பர்மிட்டுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஆனால் ஒரு சில வேலைகளுக்கு வந்து ஃப்ரெஷரையுமே என்டிஎஸ் பர்மிட்டில் எடுக்கிறாங்க. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு டிஇபி பாஸ் இருக்குது. டிஇபி பாஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெம்பரவரி எம்ப்ளாய்மெண்ட் பாஸ். இதில் டிடபிள்யூ பாஸ் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இது ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் டைம் பாஸ். கொஞ்ச நாள் மட்டும் நீங்கள் அங்கே போய் ட்ரைனிங் எடுத்துக்கிற மாதிரியான பாஸ் வந்து இந்த பாஸ். ஆனால் இதுக்குமே வந்து சம்பளம் கொடுக்குறாங்க. ஸோ வந்து இந்த டிஇபி பாஸில் போகணும், ஷார்ட் டைமாக போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த டிஇபி பாஸ் இல்லை டிடபிள்யூ பாஸை சூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் பர்மிட். ஒர்க் பர்மிட் அப்படின்னா பெருசாக படிக்காதவங்க, பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க, ஹார்ட் ஒர்க்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அதில் போகிறவங்க வந்து ஒர்க் பர்மிட் போகலாம். இந்த ஒர்க் பர்மிட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்கில்ட் அடிச்சு போகிறது தான் நிறைய பேர் இருக்குது. ஸ்கில்ட் அப்படின்னா என்னங்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் நான் பெருசாக படிக்கலை, ஆனால் நான் சிங்கப்பூர் போகணும் அப்படின்னா இந்த ஒர்க் பர்மிட் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன். அடுத்தது பிசிஎம் பர்மிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ஜென்ரல் ஒர்க்கர் கேட்டகரியில் தான் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா கஷ்டமான ஒர்க்கெல்லாம் இருக்கும். ஸோ நான் எதுவும் பெருசாக படிக்கலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பிசிஎம் பர்மிட்லேயும் போகலாம். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா கப்பல் கட்டுற சைடில் வந்து ஒர்க்கு, அதுக்கு பேர் வந்து ஷிப்யார்ட் பர்மிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. சிங்கப்பூர்னாவே உங்களுக்கு தெரியும், சிங்கப்பூர் ஒரு தீவு. சிங்கப்பூரில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கப்பூரோட இன்கம் பார்த்தீங்கன்னா ஷிப்பு மூலமாக தான் வருது. ஸோ அங்கே வந்து கப்பல் கட்டுற இடத்துல வந்து வேலை வாய்ப்புக்கு வந்து ஷிப்யார்ட் பர்மிட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போகிறீங்க அப்படின்னா ஒர்க் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும், சேலரியும் கொஞ்சம் லோவாக தான் இருக்கும். ஆனால் நான் எதுவுமே படிக்கலை, பெருசாக எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எனக்கு இந்த வேலைனாலும் ஓகே அப்படிங்கிறவங்க தாராளமாக ஷிப்யார்ட் பர்மிட்டில் போகலாம். ஸோ மேஜராக சிங்கப்பூரில் இருக்க பர்மிட்ஸ்லாம் இது தான். ஸோ இதை பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இந்த சீரீஸில் நம்ம அடுத்ததாக என்ன வீடியோ போடுவோம் அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நிறையா பாசஸ் சொல்லியிருக்கேன், நிறையா வந்து விசா டைப் சொல்லியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் எந்த விசாவை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அந்த விசாவை பற்றின டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். 2வது பார்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் ஏதாவது புதுசாக தகவல் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் அருண். பாய்.